புவனா தன் அறையில் அமைதியாக புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். திடீரென அவரின் கைபேசி ஒலித்தது. திரையில் மருமகள் சுபா அழைப்பதாக காட்டியது. உடனே அழைப்பை ஏற்றார். மறுமுனையில் சுபா கூறினாள், "அத்தை, நான் ஷாப்பிங் வந்திருந்தேன். இங்கு என் தோழிகளை சந்தித்து விட்டேன். அதனால் வீட்டிற்கு வர கொஞ்சம் தாமதமாகும். இரவு உணவுக்கு தேவையானவற்றை தயார் செய்து வையுங்கள். நான் வந்து சமைத்து விடுகிறேன்" என்றாள். புவனா மென்மையாக, "சரி சுபா, மெதுவாக வா, நான் உணவை தயாரிக்கிறேன்" என்று கூறி ஆழ்ந்த மூச்சு விட்டு எழுந்தார். இது வழக்கமான நிகழ்வு. சுபா ஷாப்பிங் செல்லும் பொழுதெல்லாம் தாமதமாக வருவாள். டீ போடுவது, காலை உணவு, இரவு உணவு எல்லாம் புவனாவின் பொறுப்பில் வந்து விழும். ஆனாலும் அவர் மனம் தளரவில்லை. வீட்டு வேலைகளில் நேரம் பறக்கும், மன அழுத்தமும் இருக்காது என்று அவர் நம்பினார். வெறுமனையே உட்கார்ந்திருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. சுபாவுக்கு இப்போது சுதந்திரமாக வாழ வேண்டிய வயது. அவளை அவள் விருப்பப்படி வாழ விடுவோம் என்று எண்ணினார். புவனாவிற்கு கணவர் இறந்த பிறகு வாழ்க்கையில் ஒரு வெறுமை ஏற்பட்டிருந்தது. வீட்டு வேலைகள் அவருக்கு ஆறுதலாக இருந்தன. சமையலறைக்கு சென்று அவர் இரவு உணவு தயாரிக்க தொடங்கினார். சுபா தாமதமாக வருவாள் என்பது அவருக்கு தெரியும். எதிர்பார்த்தபடியே இரவு 8 மணிக்கு சுபா வந்தாள். சற்று நேரத்தில் மகன் அரவிந்தும் வந்தான். சுபா தான் வாங்கிய பைகளை அறையில் வைத்துவிட்டு கை கால் கழுவி உணவை மேஜையில் அடுக்கினாள். அனைவரும் உணவு மேஜையில் அமர்ந்தனர். சுபா கண்களால் அரவிந்துக்கு சைகை செய்தாள். அரவிந்த் தொண்டையை செருமி, "அம்மா, சுபாவின் அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை" என்று தொடங்கினான். புவனா சாப்பிட்டபடியே, "அப்படியா? சுபா மாமியார் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறாளா?" என்று கேட்டார். அரவிந்த் தொடர்ந்தான், "இல்லை அம்மா, சுபாவின் அண்ணன் அண்ணி வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அவள் அம்மா தனியாக இருக்கின்றார். அதனால் அவரை இங்கு கொண்டு வந்து வைத்துக் கொள்ளலாம் என்று யோசித்தோம். ஒரே குடும்பமாக வாழலாம்" என்றான். புவனா அரவிந்தையும் சுபாவையும் மாறி மாறி பார்த்து, "எனக்கு ஆட்சேபனை இல்லை மகனே. அவர் இங்கு வந்தால் எனக்கும் துணையாக இருக்கும். உன் தந்தை இறந்த பிறகு எனக்கு தனிமை உறுத்துகிறது" என்றார். அவர் கண்கள் கலங்கின. ஆனால் மறைத்தார். அரவிந்த் புன்னகைத்து, "அம்மா, அவர் நாளை மறுநாள் வருகிறார். உங்களுக்கு பிரச்சனை இருக்காது என்று தெரியும்" என்றான். புவனா மகிழ்ந்தார். தன் மகன் தன்னை புரிந்து கொள்கிறான் என்று நினைத்தார். ஆனால் அவர்களின் உண்மையான எண்ணம் அவருக்கு தெரியவில்லை. உணவு முடிந்து புவனா தன் அறைக்கு படுக்கைக்கு தயாரானார். ஆனால் அரவிந்தும் சுபாவும் அவரது அறைக்கு வந்தனர். இந்த நேரத்தில் அவர்களை பார்த்து புவனா திடுக்கிட்டார். அரவிந்த் கூறினான், "அம்மா, என் மாமியார் வருகிறார். அவருக்கு இந்த அறையை தயார் செய்ய வேண்டும்" என்றான். புவனா அதிர்ச்சியுடன், "ஏன் மகனே, இது என் அறை. உன் மாமியாரை விருந்தினர் அறையில் தங்க வைக்கலாமே" என்றார். சுபா உடனேயே, "என் அம்மா விருந்தினரா? அவரும் இந்த குடும்பத்தின் உறுப்பினர். விருந்தினர் அறையில் யாராவது வந்தால் தங்குவார்கள். அதனால் அம்மாவுக்கு இந்த அறையை தருவது என்று முடிவு செய்தோம்" என்றாள். புவனா கோபமாக, "அப்படியானால் நான் எங்கே தங்குவேன்?" என்று கேட்க, அரவிந்த், "அம்மா, பின்புற அறைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் பொருட்களை அங்கு மாற்றி வைக்கின்றோம். அந்த அறையை சுத்தம் செய்து வைத்திருக்கின்றோம்" என்றான். புவனா, "பின்புற அறையா? அது பழைய பொருட்களை அடுக்கி வைக்கும் அறை. நான் அங்கு தங்க வேண்டுமா?" என்று கேட்டார். அரவிந்த் எரிச்சலுடன், "அம்மா, உங்களுக்கு தெரியும் என்றால் ஏன் கேட்கின்றீர்கள்? இந்த அறையை காலி செய்து பின்புற அறைக்கு செல்லுங்கள்" என்றான். புவனாவின் கண்கள் கலங்கின. சுபா அவரின் அலமாரியிலிருந்து ஆடைகளை எடுக்கத் தொடங்கினாள். புவனா உரத்த குரலில், "நிறுத்து சுபா, நீ என்ன செய்கிறாய்?" என்றார். சுபா அவரை முறைத்தாள். அரவிந்த், "அம்மா, ஒரு முறை சொன்னால் புரியவில்லையா? என் மாமியார் வருகிறார். இந்த அறையை காலி செய்ய வேண்டும். உங்களுக்கு உதவி செய்கிறோம். வேண்டாமென்றால் பொருட்களை நீங்களே அகற்றுங்கள்" என்றான். புவனா உறுதியாக, "இல்லை மகனே, இந்த அறையை நான் காலி செய்ய மாட்டேன். இது என் அறை. நானும் உன் அப்பாவும் பல வருடங்களாக இங்குதான் வாழ்ந்தோம். இங்கு அவரின் நினைவுகள் அதிகமாகவே உள்ளது. இந்த அறையை நான் யாருக்கும் ஒதுக்கித் தர மாட்டேன்" என்றார். சுபா கோபமாக, "அத்தை, இது என் அறை, இது என் அறை என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள். இந்த வீடு உங்கள் மகனின் வருமானத்தில் இயங்குகிறது. தந்தை இறந்த பிறகு இந்த வீடு அரவிந்துக்கு சொந்தம். யார் எந்த அறையில் தங்குவது என்பதை அவன்தான் முடிவு செய்வான்" என்றாள். புவனா ஆவேசமாக, "பழைய பொருட்களை போடும் இடத்தை அறை என்று சொல்கிறாயா? இத்தனை ஆண்டுகள் வீட்டை பராமரித்து தேவையற்ற பொருட்களை நானே வைத்துள்ளேன். இப்போது நானும் தேவையற்ற பொருளாகிவிட்டேனா?" என்று கேட்டார், குரல் தழுதழுக்க. அரவிந்த், "அம்மா, ஏன் இப்படி கூப்பாடு போடுகிறீர்கள்? என் மாமியாரை அந்த அறையில் தங்கச் சொன்னால் என் மரியாதை போய்விடாதா? இந்த காலத்தில் பெண்களும் தங்கள் பெற்றோருக்கு கடமையை செய்கிறார்கள். என் மனைவி தன் அம்மாவை மரியாதையுடன் வைத்திருக்க விரும்புகிறாள். அதில் தவறு ஒன்றும் இல்லை" என்றான்.
புவனா கேலியாக, நல்ல விஷயம். சுபா தன் தாய்க்கு கடமையை செய்ய விரும்புகிறாள். ஆனால் நீ உன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை மறந்துவிட்டாயா? அவளுக்கு வசதி செய்ய என்னை அவமானப்படுத்த வேண்டுமா என்றார். அரவிந்த், இதில் உங்கள் அவமானம் எங்கே வந்தது? நீங்கள் இத்தனை ஆண்டுகள் இங்கு வாழ்ந்தவர். சிறிது அட்ஜஸ்ட் செய்யலாமே. இந்த வீட்டின் உரிமையாளன் நான். நான் சொன்னால் கேட்க மாட்டீர்களா என்றான். புவனாவின் பொறுமை உடைந்தது. மகனே, இதை நான் உன்னிடம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இன்று நீ என்னை பேச வைத்து விட்டாய். உண்மை என்னவென்றால், ஒரு வருடத்திற்கு முன்பே உன் தந்தை இந்த வீட்டை என் பெயருக்கு மாற்றி வைத்து விட்டார். வயதான காலத்தில் யாரையும் நம்பக்கூடாது, பிள்ளைகளும் ஏமாற்றி விடுவார்கள் என்று அவர் சொன்னார். அப்போது அவரின் வார்த்தைகளை நம்பவில்லை. இப்போது அவரது வார்த்தைகளுக்கு பொருள் புரிகிறது. இந்த வீடு என் பெயரில் உள்ளது. இங்கு யார் தங்குவது, யார் தங்க மாட்டார்கள் என்பதை நான் தான் முடிவு செய்வேன். உன் மாமியார் இங்கு தங்குவதற்கு நான் எதிர்ப்பு இல்லை. ஆனால் என்னை அந்த அறைக்கு தள்ளுவதை ஏற்க முடியாது. இந்த வீட்டின் உரிமையாளர் நான். என் அறையை விட மாட்டேன். நீங்கள் என்னை மதிக்கவில்லை என்றால் உங்களை வெளியேற்றிவிட்டு வாடகைக்காரர்களை வைத்து விடுவேன். எனக்கு உதவியாக ஒரு வேலைக்கார பெண்மணியை வைத்துக்கொண்டு அமைதியாக வாழ்ந்து விடுவேன். உன் மாமியாரை நீ எங்க தங்கு வைப்பது என்பது உனது பொறுப்பு. இப்போதே எனது அறையை விட்டு வெளியேறுங்கள் என்றார். புவனாவின் வார்த்தைகளைக் கேட்டு அரவிந்தும் சுபாவும் அதிர்ச்சியில் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். தங்கள் தவறை உணர்ந்தனர். அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. அரவிந்த், அம்மா மன்னித்து விடுங்கள், உங்களை புண்படுத்த விரும்பவில்லை என்றான். சுபாவும், ஆமாம் அத்தை, நீங்கள் இந்த அறையிலேயே இருங்கள். என் அம்மாவை விருந்தினர் அறையில் தங்க வைக்கின்றேன் என்றாள். இருவரும் தலைகுனிந்தபடியே வெளியேறினர். புவனா தன் பிள்ளைகளின் உண்மையான முகத்தை பார்த்து மனம் வெதும்பினார். ஆனால் அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து இந்த வீட்டின் உரிமையாளர் தானே என்பதை உணர்த்தினார். நண்பர்களே, இன்றைய காலத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. உங்கள் முதுமையை பாதுகாக்கும் பொறுப்பு உங்களுடையது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை போன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.